Hello friends, welcome to Tamil Mom Portfolio. KRN Heat Exchanger and Refrigeration Limited IPO செப்டம்பர் 25 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி லீடிங் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. அலுமினியம் அண்ட் காப்பர் ஃபின்ஸ் அண்ட் காப்பர் டியூப், வாட்டர் காயில், கண்டென்சர், எவாபரேட்டர் காயில் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காங்க இவர்கள். ஸோ இதுதான் இவர்களுடைய ப்ராடக்ட் சொல்லலாம். கண்டென்சர் காயில், எவாபரேட்டர் காயில், ஃப்ளூயிட் அண்ட் ஸ்டீம் காயில், கண்டென்சிங் யூனிட், ஹீட்டர், காப்பர் பாட்ஸு, ஷீட் மெட்டல் பாட்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கிளைண்ட் பேஸ் வச்சுருக்காங்க. இவர்கள் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இவர்களுடைய கிளையண்ட்டாக டெய்கின் அவர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட் இருக்காங்க. ப்ளூ ஸ்டார், கோத்ரேஜ், கிர்லோஸ்கர், சில்லர்ஸ் இவர்கள் எல்லாமே இவர்களுடைய கிளைண்ட் பேஸாக இருக்காங்க. இவர்களுக்கு எக்ஸ்போர்ட்லேருந்து 14.7% ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. யுஏஇ, யுஎஸ்ஏ, இட்டாலி, சவுதி அரேபியா, நார்வே இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் இவர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா சவுதி, யுஏஇலாம் பார்த்திங்கன்னா செம ஹீட் கண்ட்ரி. அதுவும் ஏசி செல்லிங் அப்படின்றது செமையாக நடந்துகிட்ருக்கும் அந்த கண்ட்ரீஸ்லலாம். இவர்கள் இப்போ ஐபிஓ வந்திருக்க அமௌண்ட்டு ஃபுல்லாத்தையுமே நியூ பிளான்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது இவர்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், லாங் டேர்முக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த நியூ பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் தான் அமைக்க போகிறாங்க. ஓகேங்க. இன்கம் பொறுத்த வரைக்கும், ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 24 பார்த்திங்கன்னா 314 கோடி ரெவன்யூவாக இருக்குது. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அரவுண்டு 39 கோடி ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகேவாக தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 60 கோடி கடன் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, மேனேஜபிள் கடன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.45 வருது. ஸோ ஓகேங்க. ஓவராலாக டாப் லைன், பாட்டம் லைன் எல்லாமே ஓகே நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு லிஸ்டட் பேஸுமே இல்லை ஆர்ஹெச்பி பொறுத்த வரைக்கும். ஓகேங்க. ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 25, க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 27. ஐபிஓ ப்ரைஸ் மேன் அப்படின்னு பார்த்தோன்னா 220 ரூபா. டோட்டல் இஷ்யூ சைஸ் 342 கோடி அரவுண்டு. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வர்றாங்க. ரீட்டைல் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 35% ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேங்க. ஸோ ஓவராலாக என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ஃபைனான்ஷியல்ஸ் ஓகே. வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐபிஓ 33.5 PE மல்டிபிள் இருப்பாங்க. ஸோ வேல்யூஷனும் ஓகேவாக இருக்குது. டிமாண்டும் கிரே மார்க்கெட்டில் 100% ப்ரீமியம் இருக்குது, எபோவே இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நல்ல டிமாண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இந்தியாவிலையும் பார்த்திங்கனாலும் சரி, அப்ராட் பேசிஸ்லேயும் பார்த்திங்கனாலும் நல்ல டிமாண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 வோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.